மகர ராசினியர்களுக்கு வணக்கம். உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள். நிச்சயம் விதி மாறும் நேரமாக இந்த அமாவாசை விரதம் அமையிருக்கு. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ரிஷபராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகை இந்த வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மற்றும் 12 மாதங்களின் அடிப்படையில் 2வது மாதமாக வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையை போல மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி, விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக்கு அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வைகாசி அமாவாசை 2025ஆம் ஆண்டு தேதி மற்றும் திதி, நேரம் என்ன என்று பார்க்கும்போது வைகாசி அமாவாசை 2025 மே 26 அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26, 2025 11:30 மணி அளவில் தொடங்குகிறது. வைகாசி அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி அளவில் முடிவடைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மே மாதம் 26 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லதுங்க. வைகாசி அமாவாசை 2025 கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்று பார்க்கும்போது சந்திரன் உச்சம் பெறும் நாள் 2025 வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேர்ந்து சேரும் நாள்தான் இந்த அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும், அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைகிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது
அது உங்களுடைய வாழ்வில் இடையூறுகள் தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும், சனி மந்திரத்தை 101 முறை சொல்ல ஜபிக்கவும். அது மட்டும் இல்லாமல் அப்படி செய்வதன் மூலமாக உங்களிடம் உள்ள கோபம், கெட்ட பழக்கங்கள் ஆகியவை நீங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பசுமாட்டுக்கு பழங்கள் வாங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கும். நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசினியர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடாதவை என்ன, எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் வைத்து வணங்க வெளியில் செல்ல வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது மகர ராசினியர்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மனதை தொடர்ந்து வந்து சென்ற பல வருடங்களாகவே வருத்தி வந்த சில பிரச்சனை படிப்படியாக நீங்குவதா அனுபவத்துல உணர்ந்து கொள்ள முடியுங்க. அதே போல் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல மனதில் அமைதி பிறக்கும். திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி வரன் அமையுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி நீங்க இருக்குது. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. உத்தியோகம் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கும் மகர ராசினியர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கல்வி முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.